ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வான வேடிக்கை நடந்ததோட முடிஞ்சது இல்ல. இந்த வான வேடிக்கைய நம்ம 4th பிரின்ஸ் கூட சீயும் பார்த்திருப்பா போல. 4th பிரின்ஸ் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அப்ப நடக்கும்போது சீயை பார்த்துட்டு, டேய் இதை யார் சேர்ந்து பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுக்க ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் இனிமே ஒன்னா இருக்க போறோம் போல அப்படின்னு சீயை சொல்லிட்டு இருக்கா. லவ்வர்ஸ் பார்த்தா தான் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு 4th பிரின்ஸ் சொல்ல, அப்ப நீயும் நானும் லவ்வர் ஆயிரலாம், நீ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சீயி சொல்லிருக்கா விளையாட்டுத்தனமா. இத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு 4th பிரின்ஸ் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, வேற யாரையாவது பார்த்து லவ் பண்ணு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கான். அத பத்தி யோசிச்சுட்டே என்னைக்கும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு பேப்பர்ல எழுதிட்டு இருக்கான். அதெல்லாம் கசக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது சீ அந்த இடத்துக்கு வந்துடுறா. டேய் என்னடா எழுதுறன்னு எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்க்காதன்னு சொன்னேன்ல அப்படின்னு 4th பிரின்ஸ் கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த பேப்பர்லாம் புடுங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் நேத்து நைட்டு பேசினேன்ல அதுக்கு சாரி கேட்கறது தான் வந்திருக்கேன். அதுக்கு பதிலா பாரு உனக்கு ஒரு ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஃபேமஸ் இது, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சீகி நேத்து நடந்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்லங்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கா. 4th பிரின்ஸ் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க, அது வந்து ஃபர்பிடன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ குடும்பம் மட்டுமே போகக்கூடிய ஒரு லைப்ரரி இருக்கான். அதுல யாருமே படிக்க கூடாதுன்னு நினைக்கிற புக்கெல்லாம் அங்க வச்சிட்டு இருப்பாங்களாம். அங்க என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்ல, அதை படிக்க கூடாதுன்னு தானே அங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு 4th பிரின்ஸ் கேக்குறான். அதனாலதான் எனக்கு அதை படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு, இப்ப கூட்டு போறியா இல்லையான்னு 4th பிரின்ஸை இழுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா ஜியி. இங்க நம்ம ஷென் ஹுவாஷி ரெண்டு பேரும் சேர்ந்ததை பார்த்தாங்கல்ல. இத பார்த்துட்டு இத பத்தி யோசிச்சுட்டே ஹுவாஷி லேசா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஷென் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளோட வேலைக்கார பொண்ணு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்குள்ள ஹுவாஷிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. நேத்து கூடவே ஷென் இருந்தாருங்கிறதால டெய்லர் கிட்ட போய் என்னால மருந்து வாங்க முடியல, இப்ப கிளம்பலாமா அப்படின்னு ஹுவாஷி வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு உடனே போறா. பார்த்தா அந்த துணி கடை மூடி இருக்கு, க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருக்கு. ஹுவாஷி வேலைக்கார பொண்ணை வெளியவே விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போறா. மேல யாரோ பேசிக்கிற சத்தம் கேக்குது. யாரா இருப்பாங்க, என்ன மீட்டிங் இது அப்படின்னு லைட்டா மெதுவா நடந்து ஹுவாஷி உள்ள போயிட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்கும் போது அவங்க நாட்டு ராணியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் குரல் கேக்குது. இந்த குரல் கேக்குதேன்னு ஹுவாஷி கதவு வழியா லேசா எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல அந்த அசிஸ்டன்ட் கூட அப்புறம் இந்த டெய்லர் கூட இன்னொரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்க இந்த மைன்ல இருந்து எக்கச்சக்கமான வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ராணி அந்த மேப்பை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது நீங்க போய் ஃபர்ஸ்ட் எடுக்காம இப்ப ராஜா கைக்கு போயிடுச்சு, வெள்ளி கிடைக்காது, இனிமே என்ன பண்றது, எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அந்த ராணியோட அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்க, அந்த மூணாவது இருக்கிற ஆள் யாரு, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு ஹுவாஷி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் எந்திரிச்சிட்டு, உங்க ராணியோட டோக்கன் பாரு என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, இது எப்படி உன்கிட்ட வந்ததுன்னு அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரன், பிரின்சன் பார்க்காம என்கிட்ட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு கையில இருக்கிற வாளை வச்சு அங்க இருக்கிற ஆளு அந்த அசிஸ்டன்ட போட்டு தள்ள மேலுமே ரத்தம் தெரிச்சிருது ஹுவாஷிக்கு. அந்த ஆள் யாருன்னு பாத்துடுறா. நம்ம 3rd பிரின்ஸ் தான் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆளு. வேகமா ஹுவாஷி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இங்க நம்ம 4th பிரின்ஸ் ஒரு வழியா லைப்ரரிக்கு கூட்டு வந்துடுறான் சீய. ஏதோ புக் எடுத்து படிச்சுட்டு, என்னடா இந்த புக்ல என்னென்னவோ இருக்கு, ஆனா சத்தியமா எனக்கு புரியவே இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, இது என்ன புக்கு, இதெல்லாம் நீ படிக்க கூடாது அப்படின்னு 4th பிரின்ஸ் அவகிட்ட இருந்து புடுங்குறான். யாரோ ஆளுங்க தேடிட்டு வராங்க. சீயி வேகமா 4th பிரின்ஸ கூட்டு போறா. தேடிட்டு வரவங்க ஆளை காணமே அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அங்க தாமரை தொட்டி எல்லாம் இருக்கு. அந்த தாமரை தொட்டிக்குள்ள 2 பேருமா தண்ணிக்குள்ள முழுகி இருக்காங்க. வேகமா சீயி ஏஞ்சு நின்னுடுறா. இவ தண்ணியில கம்ப்ளீட்டா நனைஞ்சு நின்னுட்டு இருக்கா. இவளை பாக்குறதுக்கு நம்ம 4th பிரின்ஸ்க்கே லேசா வெக்கமா இருக்கு. இவளை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. அதெல்லாம் பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம சீயி, பார்த்தல்ல மேடம் எப்படி பிளான் போட்டேன்னு, கத்துக்கடா என்கிட்ட அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்ல, நீ பொண்ணு தானே உனக்குலாம் வெக்கங்கிறதே இல்லையா, போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு 4th பிரின்ஸ் விட்டா போதும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவன் ஒரு பயந்தாங்கொல்லின்னு திட்டிக்கிட்டு இவளும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க 3rd பிரின்ஸ் கிட்ட டெய்லர் உட்கார்ந்துட்டு இருக்கா. யாரோ ஒருத்தங்க ஓடி போனாங்க, அவங்களோட கண்டுபிடிக்க முடியாதான்னு 3rd பிரின்ஸ் கேட்டுட்டு இருக்க. இப்பவே கண்டுபிடிச்சிடுறேன், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, ஆனா இந்த டோக்கன் எப்படி உங்ககிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இப்போ ஓடி போனவங்க மேல கண்டிப்பா ரத்தம் பட்டிருக்கும், யாரு ட்ரெஸ்ல ரத்தம் இருக்குன்னு போய் பாரு, லாஸ்ட் 2 hours உனக்கு நான் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அங்க இருந்து இந்த டெய்லர் கிளம்பி போறா. இங்க கழுத்துல இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு, ஹுவாஷி கண்டிப்பா பெரிய ஆபத்து இருக்கு, எனக்கும் மாத்து மருந்து வேணும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும்னு சொல்ல, இப்ப நீங்க திரும்ப போறது உங்களுக்கு ரிஸ்க் தானே வேலைக்கார பொண்ணு கேக்குறா. எனக்கு வர வழியே இல்லைன்னு ஹுவாஷி மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிட்டு இருக்கா.
இங்க இன்னொரு பக்கம் இந்த தேர்ட் பிரின்ஸ் யார் மேலயாவது ரத்தம் இருக்கா அப்படின்னு ரோட்ல நடந்து தேடிட்டே போயிட்டு இருக்கான். ஆப்போசிட் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் வரான். இப்பதானே அவங்க சீயி கூட போய் தண்ணியில நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு இல்ல, அதனால புது ட்ரெஸ் வாங்கி அவன் மாத்திட்டு வந்துட்டு இருக்க. என்ன புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கேக்குறான். ஆமா நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் ட்ரெஸ்ல கொஞ்சம் கரப்பட்டுச்சு, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு கேஷுவலா பேசிட்டு ஃபோர்த் பிரின்ஸ் போறான். தேர்ட் பிரின்ஸ்க்கு ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் மேல சந்தேகம் அதிகமாயிடுது. எதுக்காக இந்த நேரத்துக்கு இவன் இந்த இடத்துக்கு வரணும், எதுக்காக உடனே ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க என்ன பக்கம் வாஷி ரொம்ப உடம்பு முடியாம இந்த டெய்லர் ஷாப்க்கு வந்துட்டு இருக்கா. தேர்ட் பிரின்ஸ் அங்க வந்துடுறான். அவ கையில ட்ரைஸா ரத்த கரை இருக்கு. என்ன ரத்த கரை அப்படின்னு கேட்க, இல்ல அது ஒண்ணும் இல்ல, தெரியாம பட்டிருக்கோம், நான் போயிட்டு வரேங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நேரா உள்ள வந்து வாஷி கீழே விழுறதுக்கும் வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு டெய்லர் வந்துடுறா. உனக்கு கூப்பிடவே இல்ல, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, விஷம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு மாத்து மருந்து வேணும், நம்ம ராணி சொன்ன விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுல இருக்க அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு, அது காயின் எல்லாம் அச்சடிக்கிற ஒரு இடம்னு அந்த டீடைல கொண்டு வந்து இவ கொடுக்க, அதை கிழிச்சு போடுறா டெய்லர். இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, ஊருக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கும், இந்த விஷயத்தை இப்பதான் கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு டெய்லர் உனக்கு மாத்து மருந்தே கிடையாதுன்னு சொல்ல, என்ன ஷென்னு வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காரு, வெளியவே விட மாட்டேங்கிறாரு, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு டெய்லர் கிட்ட இவ கேட்க ஆரம்பிக்கிறா. என்ன இருந்தாலும் உனக்கு மருந்து கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு மருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுல பாதி மருந்தை பிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் வாஷியோட வாய்க்குள்ள டெய்லர் போடுறா. இந்த மருந்தை வச்சுட்டு உனக்கு ரொம்ப வலிக்காது, ஆனா வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும், உயிர் போகாது, அது உனக்கு போதும்ல, வலியை பொறுத்துட்டு இன்னும் அடுத்து என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணு, இதுக்கும் மேல ஈஸியா இருக்கலாம்னு நினைச்ச, நடக்கிறதே வேற அப்படின்னு டைலர் திட்ட ஆரம்பிக்கிறா. நீ இப்பதான் வந்தியா அப்படின்னு டைலர் மறுபடியும் கேட்க, இல்ல வேற எதுவும் இல்ல, இப்பதான் ஜஸ்ட் வந்தேன், எனக்கு இப்பதான் விஷம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு வாஷி சொல்ல, சரி ஓகே உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் சொல்லி அனுப்புறேன், இங்க இருந்து போயிட்டு வா அப்படின்னு டைலர் அவளை அனுப்பி வச்சிடுறா. இங்க டைலர் மறுபடியும் தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு அவ உடம்புல ரொம்ப வியாதி இருந்தது, அதனாலதான் அந்த விஷத்தாலதான் மட்டும்தான் அவளுக்கு ரத்தம் கரையாயிருக்கும், மத்தபடி அவளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்ல, அப்படியா அப்ப கண்டிப்பா ஃபோர்த் பிரின்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பான், அவனை உயிரோட விடக்கூடாது, இந்த சாம்பிராணி இருக்கு பாரு, இதை கையில தொடாத, இதுல விஷம் இருக்கு, இது ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட போய் சேரணும், அவன் உயிரோட இருக்க கூடாது, ஒருவேளை டவுட் தான் எனக்கும், ஆனாலும் அவனை இதுக்கு மேல உயிரோட விட்டு வச்சா ஆபத்து, இந்த வேலையை கண்டிப்பா வாஷியால மட்டும்தான் முடிக்க முடியும், அவகிட்ட கொடுத்து விடுன்னு சொல்ல அங்கிருந்து டெய்லர் கிளம்பி போறா. தேர்ட் பிரின்ஸ் உடனே ஃபோர்த் பிரின்ஸ கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலதான், ஆனா என்ன பண்றது, இப்படி விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷி வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அந்த டோக்கன் எப்படி தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்தது, கண்டிப்பா இது ஒரு பெரிய பவர் விளையாட்டா இருக்கு, இதனை ஏற்கனவே இந்த டோக்கனை நான் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம ராணி கிட்ட பார்த்தேன், அது எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னு கேட்டு இவ்வளவு மனசுக்குள்ள நிறைய क्वेश्चंस அவளுக்கு இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளுக்கு அந்த சாம்பிராணி வந்துருது, அதுக்குள்ள ஒரு லெட்டரும் இருக்கு, இத போயிட்டு அரசு லைப்ரரி இருக்கு அதுல ஏத்தி வச்சிடணும், இன்னும் கொஞ்சம் நேரம் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த டைலர் எழுதி விட்டுருக்கா. இத பார்த்துட்டு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு கிட்ட லூ போயிடுறான். யாருன்னு தெரியல, ஃபோர்த் பிரின்ஸ் வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓவியத்தை நான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இவனை சும்மா விடக்கூடாது, போய் வாட்ச் பண்ணுன்னு ஷென்ன ஆள் அனுப்புறான். இன்னமும் நம்ம ஃபோர்த் பிரின்ஸை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ரகசியமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் போல. எங்க வாஷி வேலைக்கார போன வர சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாஸ்க் கொடுத்து கட்ட சொல்லிட்டு கரெக்டா 2 பூச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கா கூண்டுல இருக்கிற மாதிரி. அதுல கொஞ்சமா சாம்பிராணி எடுத்து அதுங்களோட கூண்டுல வச்சுட்டு இதுல என்ன இருக்கு, எதுக்காக இந்த வேலையை கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த குட்டி கூண்டு எடுத்துட்டு போயிட்டு ஜன்னலுக்கு வெளியே வச்சுட்டு வந்துடுறா. ஃபோர்த் பிரின்ஸ் உட்காந்து வீட்டுல புக்கு படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ குழப்பமா இருக்கு. மறுபடியும் சீ ஞாபகம் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. சரி நான் வெளியே போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க அவனோட அசிஸ்டன்ட் வரான். டீ குடிச்சிட்டு போலாம்ல அப்படின்னு. இல்ல நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். வெளியே பார்த்தா ஒரு காய்கறி விக்கிற மாதிரி ஒரு கெட்டப்ல நம்ம ஃபோர்த் பிரின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஒருத்தன் போக ஆரம்பிக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த காய்கறிக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஷென்னு போயிட்டு இருக்கான். ஆமா சார் யாரை தேடி போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். தெரியாமலே இந்த பையன் மட்டும் மாட்டிக்கிட்டு பயந்துட்டு இருக்கான். ஓடலாம் ட்ரை பண்றதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு பக்கம் லூ, இன்னொரு பக்கம் ஃபோர்த் பிரின்ஸோட அசிஸ்டன்ட்னு எல்லா பக்கமுமே சுத்து போட்டுடுறாங்க. இவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு ஷென்னு சொல்ல அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லூவையே அடிச்சு தள்ளிட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஷென்னுக்கு தெரியுது லூவோட திறமையை விட அதிக திறமை இருக்குன்னா இவன் எங்க ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆளா இருப்பான், யாரோட ஆளா இருப்பான்னு யோசிக்கிறான். அங்க நம்ம ஃபோர்த் பிரின்ஸோட அசிஸ்டன்ட்டும் சண்டை போடுறான். அவனே கிட்டத்தட்ட கழுத்தை நெரிக்கிற லெவலுக்கு போயிடுறான். அங்க கரெக்டா நம்ம லூ அப்புறம் நம்ம ஷென்னு 2 பேருமே அவன் கழுத்துல கத்தி வச்சுட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையா, யார் அனுப்பி வந்திருக்கன்னு கேட்க உனக்கு அது தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அந்த வந்த ஆளு விஷத்தை சாப்பிட்டு இறந்து போயிடுறான். ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு திறமையான சண்டை கத்துக்கிட்ட ஆளு, அதுவும் இவ்வளவு ஈஸியா சாகிறதுக்கு ரெடியா இருக்கிற ஆளு எப்படி இங்க வந்தான், எதுக்காக ஃபோர்த் பிரின்ஸ் வீட்டை
கிட்ட பாதுகாத்துட்டு இருக்கான். லூ இத்தனை நாளா அவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்குதான் நீ சொல்ற உன் வேலையில நீ தோத்து போயிட்டேன்னு சொல்ல லூ கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் உடனே அங்க இருந்து பக்கத்துல இருந்து பாத்துட்டு ஃபோர்த் பிரின்ஸோட அசிஸ்டன்ட், நீங்க ஒரு வேலை இவருக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சிருக்குமோ அதனால உங்களை அட்டாக் பண்றதுக்காக ஃபோர்த் பிரின்ஸை தேடி வருவாங்களோ, ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பாத்துக்காம தானே இருந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல அதுக்கு என்னவோ ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இவனை இத்தனை நாள் யாருமே மதிச்சது கிடையாது. திடீர்னு இவனை கொலை பண்ற அளவுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் வராங்கன்னா இதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த பெரிய விஷயத்த நம்ம தேடணும் அப்படின்னு ஷென்னு கண்டுபிடிக்கிறான். இங்க ஹுவாஷி மறுபடியும் இந்த பூச்சியை எடுத்து பாக்குறா. 2 பூச்சியுமே இறந்து போயிருக்கு. கண்டிப்பா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கு. எதனால இறந்து போனாங்கன்னு தெரியாமலே ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்போனா கண்டிப்பா யாரோ ஒரு முக்கியமான ஆளை கொல்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ண சொல்லிருக்காங்க. அது யாரா இருக்கும்னு ஹுவாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷென்னு வெளியே அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராம உட்காந்துட்டு இருக்கான். ஒருத்தங்க பாத்துக்காம இருக்கும் போதே எப்படி ஃபோர்த் பிரின்ஸை தேடி ஆள் வந்தாங்கன்னு கேட்டதை பத்தி யோசிச்சுட்டு கையில இருந்த கர்ச்சிஃபை வச்சிட்டு இருக்கான். ஏன்னா குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது இப்ப ஃபோர்த் பிரின்ஸ் மட்டும் தானே ஷென்னுக்கு. கரெக்டா அங்க ஹுவாஷி வந்த சத்தம் கேட்டதுமே கர்ச்சிஃபை மறைச்சு வச்சிடுறான். ஹுவாஷி பக்கத்துல வரா. என்ன தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய ஆளை யாரு பிரச்சனை கொடுத்ததுன்னு கேட்க, நீ கூட தான் எனக்கு பிரச்சனை கொடுத்த அப்படின்னு ஷென்னு சொல்றான். அதுவா, நானும் கொஞ்சம் பெரிய ஆள் தான் அப்படின்னு ஹுவாஷி சிரிச்சுட்டே அவளும் கொஞ்சம் காஃபி ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஹுவாஷியோட கப்ல காஃபி தீந்து போயிட்டு இருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு பாத்துட்டு, இன்னொரு 3 மாசத்துல எங்க நாடு முழுக்க பனிமலை கொட்ட ஆரம்பிக்கும். ஃபுல்லா வெள்ள போர்வை போட்டுன மாதிரி இருக்கும். எப்படா இந்த காலம் போகும் அப்படின்னு எங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். இங்க அவ்வளவா பனி வராதுல்ல, ஆனா எங்க ஊர்ல அப்படிதான். ஆனா இப்போ பனியை ஒரு தடவை போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு தோணுது அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. இந்த வருஷம் பனி வரும்னா அடுத்த வருஷமும் வரும். ஏதாவது ஒரு வருஷம் போய் நீ பார்க்க மாட்டியா என்ன அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் அதை போய் பார்க்கணும்னு தான் ஆசை அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு கப்ல ஒயின் கொஞ்சம் ஊத்தலாம் அப்படின்னு ஷென்னு அந்த கப் எடுக்க கை வலிக்க ஆரம்பிக்குது. ஹுவாஷி பாக்குறா. உங்க கையில என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் தடுத்து நிறுத்துறதையும் கவலைப்படாம கையை திறந்து பாக்குறா. கையில சண்டை போட்டதுல ஒரு வெட்டுக்காயம் இருக்கு. ஹுவாஷியா உள்ள கூட்டு போயிட்டு மருந்து போட்டுட்டு இருக்க. நம்மளையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு ஷென்னு அவளையே பாசமா பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹுவாஷிக்கு மருந்து சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அசிஸ்டன்ட் உள்ள போறா. லூ தடுத்து நிறுத்துறான். போகாத, அங்க 2 பேரையும் பாரு அப்படின்னு. கரெக்டா நிழல் மட்டும் தெரியுது. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால வேலைக்கார பொண்ணு போகாம கீழே உட்கார்ந்து இருக்கா. இந்த சாப்பாடு வேஸ்டா தான் போக போகுது, நீ சாப்பிடு அப்படின்னு லூக்கு கொடுக்குறா. லூ சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடலையான்னு கேட்க, இல்ல எனக்கு பசிக்கலன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. லூ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க டெய்லரை மறுபடியும் காட்டுறாங்க. இந்த டெய்லர் பொண்ணு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு, நம்ம ஆளுங்களால கண்டுபிடிக்க முடியல, யார் கேட்டாங்கன்னு சரியா தெரியல, ஆனா நம்ம ஃபோர்த் பிரின்ஸ ஷென்னு பாத்துட்டே இருந்திருக்காரு, நம்ம ஆளை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்ல, ஷென் அதுக்காக ஃபோர்த் பிரின்ஸ பாதுகாக்கணும். என்ன உங்க 2 பேருக்கும் நடுவுல டீலிங் இருக்கு, இது எனக்கு தெரியல, இத பத்தி நீ கண்டுபிடிக்கிற, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நீ ஃபெயில் ஆன அப்படின்னா உனக்கு நான் கண்டிப்பா நிம்மதி கிடைக்காது, உன் கதையை நான் முடிச்சிருவேன்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா மிரட்டுற மாதிரி. டெய்லர் பொண்ணு பயந்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.